உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவத்தை தெரிந்து கொள்வோம். மலச்சிக்கல் என்று வருகின்ற பொழுது பல சிக்கல்களுக்கு நாம் ஆளாகின்றோம். அன்றாடம் இருமுறை மலம் என்பது கண்டிப்பாக கழிய வேண்டும். அப்போதுதான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அப்படி மலம் சரியாக கழியாத நிலையிலே அன்றாடம் 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு எடுத்து அதனோடு 1 தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து இரண்டையும் உறவாடும்படி கலந்து அதனோடு 1 தேக்கரண்டி அளவு நாட்டு சர்க்கரை, த கேன் சுகர் என்று சொல்லக்கூடிய நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ பொடித்து சேர்த்து 3ஐயும் ஒன்றாக கலக்குகின்ற பொழுது அது பால் போல திரண்டு வரக்கூடிய ஒன்றை நாம் பார்ப்போம். இந்த எலுமிச்சை சாறு, நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை இந்த 3ம் சேர்ந்த ஒரு கலவையை இரவு நேரத்திலே படுக்க போகுமுன் நாம் பருகிவிட்டு படுப்பதினாலே காலையிலே மலச்சிக்கல் என்பது காணாமல் போகும். தாராளமாக ஓரிரு முறை அன்றைக்கு மலம் இறங்கும். பழைய மலத்தையும் உடைத்து வெளித்தள்ளக்கூடிய சக்தி இதற்கு உண்டு என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, த சைனோசிட்டிஸ் என்று சொல்லுகின்ற தலைநீர் ஏற்றம், ஜலதோஷம் என்று சொல்லுகின்ற மூக்கொழுக்கு, சளி, இருமல் இவை கண்டபோது அஜ்வைன் என்று சொல்லக்கூடிய நாம் சமையல் அறையிலே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஓமம், இந்த ஓமத்தை எடுத்து லேசாக வறுத்து பொடித்து ஒரு மெல்லிய துணியிலே மூட்டையாக கட்டி வைத்து கொண்டு அவ்வப்போது நாசியில் வைத்து அதனுடைய மணத்தை நாம் சுவைப்பதனாலே, சுவாசிப்பதனாலே நாளடைவிலே மூக்கு அடைப்பு, த மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய கடுமையான ஒற்றை தலைவலி, மூக்கு ஒழுக்கு, தலைநீர் ஏற்றம் இவற்றிலே இருந்து நமக்கு விடுதலை ஏற்படும். சுவாச பாதையும் சீராகும், தலைவலியும் காணாமல் போகும் என்பதே மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ரூபியா கார்டிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, மஞ்சிஷ்டி என்று தமிழ் பெயராலேயும் மஞ்சிஷ்டா என்ற வடமொழி தெலுங்கு பாஷையிலேயும் சொல்லப்பெறுவது இந்த வேர். இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இது எமெனகோக் என்று சொல்லக்கூடிய வகையிலே ருதுவர்த்தினியாக செயல்படுகிறது. இதை நாம் உள்ளுக்கு மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த முறையற்ற மாதவிலக்கு, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய முறையற்ற மாதவிலக்கு, ஸ்கேண்டி மென்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய லேசான சிறிதளவு ஏற்படுகின்ற மாதவிலக்கு, இப்படிப்பட்ட நிலையை போக்கி மாதருக்கு நிலையான முறையான மாதவிலக்கை தூண்டக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அதோடு கூட இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த மஞ்சிஷ்டி பெற்றிருக்கிறது. இதனுடைய சூரணத்தை நீர் விட்டு இழைத்து விழுதாக்கி முகப்பரு, அடிப்பட்ட காயங்கள், புண்கள், வீக்கங்கள் இவற்றின் மேலே போடுகின்ற பொழுது அந்த பருக்கள் வெகு சீக்கிரத்திலே உடைந்து ஆறுகிறது. புண்கள் வெகு சீக்கிரத்திலே ஆறி வருகின்ற நிலையையும் இந்த மஞ்சிஷ்டி தருகின்றது. இதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் லிக்கோரைஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதிகமான இனிப்புடைய ஒன்று என்பதனாலே இது அதிமதுரம் என்று சொல்லுவது வழக்கம். இந்த அதிமதுர கட்டை
ஒரு துண்டு எடுத்து வாயிலிட்டு வைத்து கொண்டால் சியாலகோக் என்கின்ற வகையிலே எச்சிலை சுரக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நுரையீரல் தொல்லைகளை போக்கக்கூடிய ஒன்றாக டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது. இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலைகளை தரக்கூடிய ஒன்றாக இந்த அதிமதுரம் விளங்குகிறது. இந்த மஞ்சிஷ்டி, அதிமதுரம் இவை இரண்டும் சேர்ந்து எப்படி மருந்து ஆகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு அதிமதுரம் மற்றும் மஞ்சிஷ்டியை பயன்படுத்தி தசைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மேல்பூச்சி மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அதிமதுர பொடி, மஞ்சிஷ்டி பொடி, காடி நீர். அடிப்பட்ட காயம், வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம இந்த பற்றை மேல் பற்றை யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி சுக்கு பத்து, புளி பத்து, மஞ்சள் பத்தெல்லாம் போடுவோமோ அதே மாதிரி தான் அதிமதுர பொடியை தேவையான அளவு எடுத்துக்கணும். நம்ம அதோட மஞ்சிஷ்டி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இதுவும் எடுத்துக்கலாம். இதுவும் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும் வீக்கம் கரைச்சியாக இருக்கிறதுனாலே நம்ம மஞ்சிஷ்டி பொடி சேர்க்குறோம். இதோட நம்ம காடி நீர் சேர்க்க போகிறோம். வினிகர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பேஸ்ட்டாக தயாரிப்பதற்கு தேவையான அளவு நம்ம இந்த காடி நீர் விட்டு இதை லேசாக நம்ம சூடு பண்ணால் போதும். ரொம்ப நேரம் இதை சமைக்க வேண்டாம். சூடு பண்ணிவிட்டு இதை ஒரு களிம்பாக தயார் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி களிம்பாக தயார் பண்ணிவிட்டு இதை நமக்கு எந்த இடத்துல இரத்தக்கட்டு இருக்கோ, அடிப்பட்ட வீக்கம் இருக்கோ, அல்லது எலும்புகளில் நம்ம ஃப்ராக்சர் ஹீல் ஆனதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய வீக்கம், நம்ம கட்டு போட்டு அந்த கட்டு பிரித்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்துல வீக்கம், வலி அதெல்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் இதை நம்ம பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் நம்ம அதிமதுரத்தை உள்மருந்தாகவும் பயன்படுத்தணும். எலும்புகளில் பலகீனம் ஏற்படும் பொழுது அதிமதுரத்தை நம்ம பாலோடு சேர்த்து எடுத்துகிட்டு வரும் பொழுது அது எலும்பு செல்களுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்தாகவும் எலும்பு செல்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும். அதே போல் அதிமதுரம் ஒரு பால் பெருக்கியாக இருக்கிறதுனால அதிமதுரத்தை பாலோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும். அதிமதுரம் மற்றும் மஞ்சிஷ்டியை நம்ம முகப்பூச்சாவும் பயன்படுத்தலாம். நமக்கு தோலில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா, கரும்புள்ளிகள் இருந்ததுன்னா அதிமதுர பொடியோட மஞ்சிஷ்டி பொடி அதோட பசும் பால் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாலை பஞ்சில் நினச்சி நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு நேச்சுரல் கிளென்சிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படும். தோலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிக்மெண்டேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். தொண்டையில் வறட்சி, நாவறட்சி போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுதும், வறட்டு இருமல் இருக்கும் பொழுதும் நம்ம அதிமதுரத்தை மருந்தாக பயன்படுத்தலாம். அதிமதுர குச்சியை ஒரு சிறு துண்டு எடுத்து நம்ம வாய்க்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு உமிழ்நீர் சுரக்கக்கூடிய உமிழ்நீரை நம்ம சிறிது சிறிதாக விழுங்கிட்டு வரும் பொழுது தொண்டையில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி கம்மியாகும், வறட்சியும் குறையும். அதே போல் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். நெஞ்செரிச்சல் இருந்தாலும் அதிமதுரம் அதை சரி செய்யக்கூடிய மருந்தாக செயல்படும். அதிமதுரத்தோட மஞ்சிஷ்டி சேர்த்து நம்ம காடி நீர் விட்டு இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கலவையை நம்ம அடிப்பட்ட வீக்கங்களுக்கும் காயங்களுக்கும் மேல்பற்றா போடலாம். இரத்தக்கட்டுகள் ஏதாவது இருந்தால் அது மேலே இதை போட்டுட்டு வரும்பொழுது அங்கே ஏற்படக்கூடிய இரத்தக்கட்டு, வலி இவை இரண்டும் கம்மியாகும். அதே போல் எலும்புகளில் ஏற்படக்கூடிய பலகீனத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால மூட்டுகள்லையும் நம்ம இதை பற்ற அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி, வீக்கம் கம்மியாகும். அன்பான நேயர்களே, ரூபியா கார்டிஃபோலியா என்று தாவர பெயர் பெற்றிருக்கின்ற மஞ்சிஷ்டி, இந்த மஞ்சிஷ்டியோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம், லிக்கோரைஸ் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த மஞ்சிஷ்டி, அதிமதுரம் இவை இரண்டோடு வினிகர் என்று சொல்லக்கூடிய காடி நீர், புளிப்பு காடி நீர். இந்த வினிகர் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை மஞ்சிஷ்டி அதிமதுரத்துக்கு உடனாக சேர்ந்து இந்த வினிகர் தருகிறது. இவை மூன்றையும் சேர்த்து ஒரு விழுதாக்கி இங்கே வைத்திருக்கின்றோம்.
இதை வலி உள்ள இடங்களிலே, வீக்கம் உள்ள இடங்களிலே மேற்பற்றாக பூசி வருகின்ற பொழுது அடிபட்டதினாலே ஏற்பட்ட காயங்கள் அல்லது இரத்த காயங்கள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாகவும், கிருமிகள் தங்கி ஏற்படுத்துகின்ற முகப்பரு இவை போன்றவற்றையும் போக்கக்கூடிய ஒரு புறமருந்தாக இந்த மஞ்சிஷ்டி அதிமதுரம் அதனோடு சேர்ந்த வினிகர் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, நாம் எளிமையாக இல்லத்திலே செய்து கொள்ளக்கூடிய ஒரு புறமருந்தை நாம் இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.